Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரீபேக்கிங் பிசினஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரீபேக்கிங் அப்படினாலே நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம எல்லால எடுத்து பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ரீபேக்கிங்ன்றது ஈஸியான வேலை தான். பட் நமக்கான ப்ராப்பர் பையர் அதுக்கப்புறம் செல்லர் அப்படின்றது கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது தாராளமா ரீபேக்கிங் ஒரு குட் பிசினஸ் தான். ஏன்னா அது அதிக அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரீபேக்கிங்ல நம்ம எப்பயுமே போட வேணாம். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே ஒரு டீசென்டான இன்கம் உங்களால் earn பண்ண முடியும். வாரம் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 15,000 வரைக்கும் இன்கம் earn பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாகிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிங்க் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரைன் அவுட், அந்த குளிக்கிற தண்ணி போகுது பார்த்தீங்களா, அதுவோ வாஷ் பேஷனோ எதா வேணா இருக்கலாம். தண்ணி அடைச்சிக்கும். அடிக்கடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி அடைக்கிற ப்ராப்ளம்ன்றது எல்லார் வீட்டுங்கள்லையுமே இருக்கக்கூடியது. ஒரு புது வீடாக இருந்தால் கூட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி தேங்குற ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிற ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்கச்சக்கான ப்ராப்ளம் எல்லார் வீட்டுங்கள்லையுமே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த டீக்ளாக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வீட்டுங்களில் பைப்பில் வரக்கூடிய தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சால்ட் கண்டிப்பாக எல்லா தண்ணியிலையுமே சால்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டேப் அடியில் சும்மா இப்படி தொட்டு விரலில் பார்த்து இப்படி கையில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உப்பு அப்படியே நம்மளுக்கு விசிபிளாகவே தெரியும். ஸோ விசிபிள் இல்லாமல் எவ்வளோ அளவுக்கான உப்பு உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் வாட்டர்லன்னு பாருங்கள். அந்த பைப் அப்படியே இருந்துக்கிட்டு தண்ணி ஊற்ற 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 என்ன ஆகும்னா அது ஃபுல்லாகவே கிளாக் ஆகி உங்களுக்கு நம்ம சாப்பிட்டு போடுற பாத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய ஆயில் ஸ்ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத முடிகள், அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ், இது எல்லாமே போய் குட்டி குட்டியாக மாட்டி மாட்டி ஒவ்வொரு ஸ்டேஜில் தண்ணியே போகாமல் கிளாக் ஆகிடும். உங்களுக்கு நம்ம தொடப்ப குச்சி வச்சு குத்துவோம், கம்பி வச்சு குத்துவோம், எது கையில் கிடைக்கிதோ ஷார்ப்பாக அதெல்லாம் வச்சு குத்துவோம். அந்த டைமில் தண்ணி போகுமே தவிர திருப்பி 1 or 2 days கழிச்சு திருப்பி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ன்றது வரும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் இதை நம்ம கிளீன் பண்ணணும். அப்பதான் இதை நம்மளால ப்ராப்பரா இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றத கொண்டு வர முடியும். இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீக்ளாக் பவுடர் தான். இந்த பவுடர் பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல 1 கிலோ உங்களுக்கு 50 rupeesக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த டீடைல்ஸ்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆனா மார்க்கெட்டோட விலை பாத்தீங்க அப்படின்னா 400 500 வரைக்கும் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடரை கொடுக்குறாங்க. சும்மா ஒரு 100 கிராம் 50 கிராம்ஸ் இந்த மாதிரி வச்சே உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் மார்க்கெட்ல இது அவைலபிளா இருக்கு. இதோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். முடி இருக்கு இல்லைங்களா, நம்மளோட முடி போய் உள்ள கொத்தா மாட்டிக்கும். நான் சொல்றது ஒரு முடியில அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடி சுத்தி 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 பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் முடி அப்படியே உள்ள போய் மாட்டிக்கும். நீங்க என்ன குச்சி வச்சு குத்தினாலும் பைப் ஓட்டையாகி உங்களுக்கு வெளியே தான் தண்ணி வருமே தவிர லீக்கேஜ் அந்த முடியை நம்மளால செப்பரேட் பண்ணவே முடியாது. ஆனா இந்த டீக்ளாக் பவுடரை நைட்டு நம்ம எல்லாம் ஒர்க் முடிச்சிட்ட பிறகு அதை அந்த சிங்கோட பைப்ல நம்ம இதை கொட்டி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓவர் நைட்ல காலையில பார்த்தா ஃபுல்லா கிளீன் ஆயிடும். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கிளீன் ஆயிடும். அதோட ரீசன் என்னன்னா அந்த முடியை இந்த டீக்ளாக் பவுடர் அப்படியே மெல்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் அவ்வளோ அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த டீக்ளாக் பவுடர்ன்றது. ஸோ சின்ன சின்ன குட்டி குட்டி பிளாஸ்டிக் கவர்ஸ், டஸ்ட், இது எல்லாமே மெல்ட் பண்ணி உருக்கி அது லிக்விடா ஆக்கி வெளியே தள்ளிடும். ஸோ அதுதான் இந்த பவுடரோட மெயினான வேலை. அதெல்லாம் கையில அப்படியே எடுத்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அப்படியே கொட்டி விட்டுட்டு நம்ம வந்துடணும். ஓவர் நைட்ல ஃபுல்லா கிளீன் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பவுடர் தான். அதனாலதான் இதோட விலையும் அதிகம். அதோட ஃபார்முலாஸ் நமக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த கெமிக்கல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு அந்த கிளாக் ஆகாமல் இருக்கும் வாட்டர் நமக்கு. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்னா 50 kg பேக்கிங்காக தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னா 50 கிலோ. இதில் அவங்களே 1/2 கிலோ பவுடர், 1 கிலோ பவுடர், 100 கிராம் 200 கிராம் இந்த மாதிரி பேக்கிங்காகவும் கொடுப்பாங்க. இல்லை லூஸ் பவுடர்ஸும் கொடுப்பாங்க நம்மளை பேக்கிங் பண்ணிக்க சொல்லி. அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட விலைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 100 கிராம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்க. அப்போ 1 கிலோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பேக்கெட் போடலாம். அப்போ உங்களோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேக்கிங் அதெல்லாம் போக ஒரு 150 ரூபா கிலோக்கு நீங்கள் லாபம் வச்சிங்க அப்படின்னா கூட தாராளமாக உங்களால் ஒரு 50 கிலோ மூட்டையை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 7,500 ரூபா கிட்ட வருமானம் அப்படின்றது இதுலேருந்து earn பண்ண முடியும். பட் 7,500 ரூபா வருமானம்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு கடைகளில் டீக்ளாகிங் பவுடர் இருக்கு அப்படின்னா எத்தனை பவுடர்ஸ் பேக்கெட் சேல்ஸ் ஆகும், அந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்றதாவது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது.
ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரணும், மார்க்கெட்டிங் அப்படின்றத பண்ணணும். ஸோ இதை மார்க்கெட்டிங் பண்ணலை அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான். இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் நம்ம மார்க்கெட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. இது வந்து அந்த ஃபிளையர்ஸ் அடிங்கப்பா, போஸ்டர்ஸ் அடிங்கப்பா, 4 பேர்கிட்ட வந்து போய் சொல்லுங்கப்பா, அவங்களுக்கு பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் மார்க்கெட்டிங் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணலாம். எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு 20 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம வாங்கக்கூடிய ஒரு 10ல இருந்து ஒரு 15 கடையாவது நமக்கு தெரியும் இல்லைங்களா? மளிகை கடை, காய்கறி கடை, இந்த மாதிரி எல்லா கடைகளும். அந்த மாதிரி கடைகளில் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுங்க. நீங்கள் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு கிலோ 50 ருபீஸ்னும் போது நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 50 கிராம் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேக்கெட்ஸ் போட்டுருவீங்களா? அந்த மாதிரி ஒரு கடைங்களில் ஒரு 5 பேக்கெட் 6 பேக்கெட்னு சொல்லிட்டு பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு 500 ரூபா வச்சு நீங்கள் வந்து எல்லா கடைங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடைங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸ்க்கு இது ஃப்ரீ சாம்பிள்ஸ்னு கொடுங்க. டீக்ளாக் உங்களோட சிங்க், இப்போ எல்லார் வீடுங்களிலுமே சிங்க் இருக்கு. சிங்க் இல்லாத வீடுங்களே கண்டிப்பாக கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த தண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தேங்காமல் போயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு 100 பேருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-15 பேராவது ரிட்டர்ன் பேக் வருவாங்க. அந்த பவுடர் கொடுத்தீங்களா, அது இருக்கா விலைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங். நீங்கள் அந்த 80-85 பேரை விட்டுருங்க, அந்த 15 பேர் வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளோட டார்கெட். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அவங்க ஒரு 2 பேர்கிட்ட இப்படி சொன்னாலே போதும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண வேண்டியது. நம்மளோட ப்ராடக்ட்டை வெளியே தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப்பரான லீகலாக உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது, டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இதோட ஃபார்முலாவை லேர்ன் பண்ணிக்கிறது. நல்லாவே இந்த பிஸ்னஸ் போகுது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்க்கும் ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கும். அதோட பேஸ் அப்படின்றது ஒரு பேஸை கண்டுபிடிங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கெமிக்கல் லைசன்ஸ் வந்து வாங்குங்க. அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்களே பண்ண முடியும். 50 ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்கன்னா உங்களால் 10 ரூபா 15 ரூபாய்க்கே வந்து கிலோ மேக் பண்ண முடியும் உங்களால். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் போட்டு, பிராண்டிங் போட்ட பிறகு உங்களோட ப்ரைஸிங் காஸ்டிங் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக பண்ணும்போது உங்களால் ஈஸியாக இன்கம் ஏர்னிங் அப்படின்றத பண்ண முடியும். ஒரு ரீபேக்கிங்காகவே இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி ஒரு மூட்டைக்கு 7500 ரூபா எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரிங்காக பண்ணும்போது நல்லாவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரெடிட்ல கேட்பாங்க. சின்ன சின்ன கடைகளில் நம்ம மூட்டை கணக்கில் கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கிரெடிட் கொடுத்தாலும் நீங்கள் பில் டு பில் அப்படின்ற மாதிரி பேசுங்க. இந்த வாரம் நான் 1 கிலோ போடுறேன் அப்படின்னா நான் அடுத்த வாரம் அந்த இன்னொரு கிலோ எடுத்துகிட்டு வரும்போது இந்த வாரத்தோட காசை எனக்கு கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் பில் வந்து பெண்டிங் வந்து வைக்காமல் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.